guys, good evening. நான் உங்களோட அக்ஷா கார்த்திக் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கேரளா ஸ்டைலில் இந்த மாதிரிலாம் வந்து வேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, அப்புறம் மகாராஷ்டிரன் ஸ்டைலில் வேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக வந்து ஏற்கனவே நார்மலாக வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன். பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். அதே மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து நம்ம வந்து பூனம் சாரியில் அது வந்து நம்ம பட்டு சாரி இல்லை காட்டன் இந்த மாதிரி தான் நான் வேர் பண்ணியிருப்பேன், மகாராஷ்டிரன் ஸ்டைல் இந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் நம்ம சாரி வேர் பண்ணோம்ல, அவங்க வந்து நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது பேட்டர்ன் வந்து அதாவது சாரி வந்து ஹெவியான சாரியாக தான் வேர் பண்ணுவாங்க மகாராஷ்டிரன் வந்து. இப்போ வந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸு சாண்டல் இந்த மாதிரி தான் வேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது பட்டு சேலை ஹெவியான சாரியாக வேர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்தியன் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க தமிழில் இதில் பார்த்தீங்க அப்படின்னும் போது பூனம் சாரி மோஸ்ட்லி வந்து நம்ம பொதுவாக எல்லாருமே நம்ம வந்து பொதுவாக வேர் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து நான் வேர் பண்ண போகிறேன். அதாவது மகாராஷ்டிரன் ஸ்டைலில் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் வேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் வந்து நார்மல் என்னோட ப்ளவுஸ் வந்து தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து என்னோட ப்ளவுஸ் சாரிக்குரிய ப்ளவுஸ் தான் போட்டிருக்கேன். அண்ட் வந்து இது வந்து பூனம் சாரி. இது கொஞ்சம் வந்து கலர் காம்பினேஷன் வந்து நான் டார்க்காக எடுத்திருக்கேன். டார்க் கலர் நல்ல டார்க்கான கலர் நம்ம போது நல்லாயிருக்கும். சாரி தான் இந்த கலர் பேட்டர்ன் இந்த இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையே பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். இது பண்ணிவிட்டு இங்கே வந்து நாட் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? நம்ம பூனை சாரிக்கு வந்து நல்லா ஈஸியாகவே விழுக்கும். நாட் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். டைட்டிங்காக இருந்தால் நமக்கு ஃபிட்டாக இருக்கும். நம்ம எந்த மாதிரி வேர் பண்ணியிருக்கோமோ அது நமக்கு வந்து கடைசி வரையும் ஃபாலோ ஆகும், ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சைடே ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒன்று போல் எடுத்து பின்னாடி கொண்டு வாங்க. இந்த லுக்னஸ் தெரியுதா, அழகாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கலர் வந்து டார்க்கான கலர் பண்ணுங்க. அதாவது டார்க், ரொம்ப டார்க் இல்லை, நார்மலான டார்க், ரொம்ப பளிச்சுன்னு வேண்டாம், டார்க் கலர் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பிளேட் எடுத்துக்கிறேன், ஓகேவா? பிளேட் வந்து எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணணும்னு பண்ணலாம், இல்லை உங்களுக்கு டைட்டாக தான் இருக்கும்னா இருந்துக்கலாம், சரிங்களா? பின் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் தெரியாத அளவுக்கு பின் பண்ணுங்க, ஏன்னா கொஞ்சம் பின்னாடி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அவசியமாக பின் தெரியக்கூடாது. பின் தெரியாமல் பின் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட் இதிலே வந்து பிளேட் எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்னதாகவே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நல்லா ஒன்று போல் சொல்லிக்கோங்க, மொந்தமாக வராத அளவுக்கு. இப்போ எப்படி இருக்கும், மொந்தமாக இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒன்று போல் இது வந்து நம்ம கடைசியாக ஒன்று போல் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த சாரீ இருக்குது, பிளேட் எதுவும் எடுத்துக்கலாம்.
சின்ன பிளேட்டாக எடுக்கிறேன். அவங்க வந்து பெருசாக எடுப்பாங்க. பெருசாக எடுத்து நல்லா ஒரு பெரிய பெரிய பார்டர் சாரி தானே போடுவாங்க. அவங்க வந்து பெருசாக எடுப்பாங்க. நான் வந்து பூனம் சாரினால நமக்கு பெருசாக போட்டால் நல்லா தெரியாது. ஒரு பட்டு சாரிக்கு பெருசாக போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு பார்டர் வர மாதிரி சாரிக்கு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். காட்டன் சாரி இந்த மாதிரி பார்டர் வரும். நம்ம பெரிய பார்டராக இருக்கும். இந்த லென்த் பெரிய பார்டர் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் பூனம் சாரிக்கு வந்து அப்படியே இதாக இருக்காது. அதனால் வந்து நான் சின்னதாகவே எடுத்துக்கிறேன். பின் பண்ணிக்கலாம். பூனம் சாரிக்கு நல்லா இருக்குமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து லுக்னஸ் வந்து நல்லா இருக்கும். எடுத்து விட்டுட்டு டைட்டாக கூட இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓவராலாக வந்து சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். அண்ட் இந்த லுக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வந்து டிசைன் ஸ்டைலில் எந்த மாதிரி ஸ்டைலில் வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ்.